வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 0442110066 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றிருவோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சமூக ஆர்வலரும் மக்கள் வழிகாட்டு இயக்கத்தின் நிறுவனருமான திரு டி.சி. ராஜேஷ் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அகில இந்திய சட்ட உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவனருமான திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக திரு டி.சி. ராஜேஷ் சார் உங்கள்கிட்ட இருந்து கேள்வி ஆரம்பிக்கிறேன். நிறைய மக்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு கோரிக்கை வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கருணை அடிப்படையில் வேலை வழங்கணும், ஆனால் இன்னும் வேலை வழங்கலை. குறிப்பாக போக்குவரத்து துறையில் எனக்கு இன்னும் வழங்கலை, நான் நிறைய அதிகாரிகிட்ட முறையிட்டேன், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிற மாதிரி தொடர்ந்து கடிதம் வந்துட்டுருக்கு, காலர் வந்துட்டுருக்காங்க. அது குறித்து விளக்கி கூறுங்க சார். உள்ளார்ந்தபடியே மக்களுடைய இதுபோல தொடர் போராட்டம் என்பது கருணை தான். அது கருணை என்பது ஒரு அரசு துறையில் இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர் அவர் பணியின் காலத்திலேயே இடையில் இறந்துட்டார்னா அவருடைய வாரிசுதாரர்களுக்கு அந்த வீடு ஒரு நிராயுதபாணியாக இருக்கும் அந்த குடும்பம் என்பதற்காக அரசு அந்த தொழிலாளியினுடைய குடும்பத்துக்கு தகுதி உள்ளவங்களுக்கு கல்வியினுடைய அடிப்படையில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகே சார். அதுக்கு சில விதிமுறைகள்லாம் அரசு நிர்ணயித்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழிலாளர் பாதிக்கப்பட்ட தொழிலாளர் அரசு ஊழியர் அல்லது பணியாளர் பணியின் போது இறந்து விட்டால் அவர் இறந்த காலகட்டத்திலிருந்து 3 ஆண்டுகளுக்குள்ள அந்த குடும்பத்தினர் உரிய ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரில் யார் தகுதியானவன்னு சொல்லிட்டு மற்ற 4 பேர் தடையின்மை சான்று NOC என்னுடைய ரத்த உறவு அவருக்கு கொடுக்கலாம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்றது மாதிரி அது மாதிரி ஒரு 19-20 வகையான சர்டிஃபிகேட்டை அவங்க தரணும், ஒருங்கிணைந்த சான்றுகள். அந்த சான்றுகள்லாம் கொடுத்தா அந்த கருணை அடிப்படையில் அந்த பீரியடுக்குள்ள அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க சார். சோமி சார் நம்ம பேரு. சொல்லுங்க, எந்த மாவட்டம், என்ன புகார்? சார் கோவை மாவட்டம் சார். நான் என்ன புகாருங்கய்யா? இந்த இடம் சார், இந்த பட்டாவில் 5 சென்ட் இருக்கு சார். சரிங்க ஐயா. இந்த பத்தத்தில் 6 சென்ட் இருக்கு சார். எப்படி சார்? சரிங்க ஐயா. அதுக்கு நம்ம தாலுக்கா அன்னூர் தாலுக்கா சார், கோவை மாவட்டம். ஓகேங்க ஐயா, உங்களுக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். இது சம்பந்தமா சரி பண்ண சொல்லி நீங்க மனு கொடுத்தீங்களா? மனு கொடுத்து பண்ணுங்க சார். சரி. அது நம்ம அந்த 5 சென்ட்டுக்கு வளர்க்குறாங்க சார். இல்ல பத்திரத்துல அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? பட்டாவில் அதிகமா பத்திரத்துல அதிகமா? பத்திரத்துல அதிகமா சார். பத்திரத்துல அதிகம், பட்டாவில் குறைச்சு கொடுத்துருக்காங்க. ஆமா சார். பட்டால சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஆபீஸுக்கு போயிட்டு தனியா ஒரு மனு கொடுங்க. திங்கட்கிழமை தவிர மனு நீதி நாள் இருக்கு இல்லையா? ஆமா சார். புதுசா ஒரு மனு கொடுங்க. அது சம்பந்தப்பட்டது வேற ஏதாவது திரும்ப தொடர்புனா கூட நாங்கள் புகார் பெட்டி மூலமா உங்களை தொடர்பு கொள்றோம். சரி சார். அதான் சார், ஏதோ நம்மளுக்கு பின்னாடி இடமில்னு ஒரே தகவல் சார். நாங்கள் 30 வருஷம் இங்கே நம்ம வருஷமா தான். சரிங்க. நான் தலைக்கட்டாச்சு சார். அது நம்மளுக்கு பூசறதுக்கு வழின்னு விட மாட்டேங்கிறாங்க சார் பின்னாடி. அது இந்த பிரச்சனையோட சம்பந்தப்பட்டதா அது வேறையா? இதேதான் சார். இதே பிரச்சனை சார். நம்மளுக்கு இடம் இல்லைங்கிறாங்க சார் பூசறதுக்கு. அந்த அரை சென்ட் இல்லைங்கிறாங்களா? இல்ல, அரை சென்ட் இல்லைங்க. அது அவங்களுக்கு தெரியாது சார் யாருக்குமே. சரி, இருந்தாலும் அவங்க பூச விட மாட்டேங்கிறாங்க. ஆமா சார், 2 சைடு போச கூட மாட்டேங்கிறாங்க சார். என்ன பண்றதா ஒண்ணு புரியல. தண்ணி கழிவு இருக்கு. இல்ல, அது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க பகுதியில் உள்ள காவல்துறை காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க சார், அது இங்க கவுன்சிலருக்கு தான் கொடுக்கணும் சார். அவர் இடப்பிரச்சனைகள் அங்கதான் போகணுங்கிறாங்க சார். இல்ல, அங்க உங்களுக்கு கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்னா கமிஷனர் ஆபீஸ்ல கூட நீங்க புகார் கொடுக்கலாம். கவுன்சிலர் கொடுக்க சொல்றாங்க சார். இந்த மாதிரி அங்க ஒரு புகார் கொடுங்க. எப்படி சார் இந்த பட்டா வைக்கிறது பட்டா வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்களா சார்? ஆமா, அது நீங்க பத்திரத்தை அந்த ஒரு நகல் வச்சு கொடுத்தீங்கன்னா பட்டாவில் சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஐயா. சரி சரி சரி. இல்ல அது மாதிரி ஏதாவது கம்மி பண்ணி போட்டுருவாங்களாங்கிறத அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. பத்திரத்துல இருக்கிறது உங்களுக்கு பட்டாவில் மாறி வந்திருக்குது, அவ்வளவுதான். அதனால அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி சரி சார். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிங்க. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். ராஜேஷ் சார், நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த
பணியை பற்றி அது குறித்து விளக்கமாக சொல்லுங்கள் சார். அதான் இந்த கம்பல்சன் கிரவுண்டர் லீகல் ஜாப்ன்றது வந்து இந்த பொசிஷனில் தான் அவங்க அரசு வச்சுருக்காங்க. இப்போ எந்தெந்த நபருக்கு சார் வந்து இந்த கருணை அடிப்படையில் வேலை வாங்குறது தகுதியுள்ளவர்கள் அவங்க எல்லாம்? அரசு துறையில் ஏற்கனவே பர்மனெண்ட் எம்ப்ளாயாக இருந்து அவங்க வந்து ஓய்வூதியத்துக்கு தகுதியானவங்களாக இருந்தால் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து கிடைக்கும் இது. சரிங்க சார். இப்போ வந்து புதிய ஓய்வூதிய திட்டம் வந்த பிறகு அதில் வந்து அந்த காலை வரை முடிஞ்சு அந்த ப்ரொஃபஷனல் பீரியட் முடிஞ்சு பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல அத்தனை பேருக்கும் இந்த லீகல் பொசிஷன் வந்து உண்டு. ஓகே சார். அது டாப் லெவலில் இருந்தாலும் சரி, சாதாரண வில்லேஜ் அசிஸ்டாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறிட்டா கூட அவங்க லீகலருக்கு வேலை உண்டு. ஓகே சார். இப்போ வந்து ஒரு பணியில் இருக்கவங்க வந்து தவறிட்டாங்க, அப்போ அவங்களுடைய மகனுக்கு எத்தனை வருஷத்துக்குள்ளே சார் அந்த வேலை வழங்குவாங்க? அதான் இப்போ அப்பார்ட் ஃப்ரம் த கார்பரேஷன், அதாவது அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, வாரியங்கள்னு வரும். அந்த வாரியங்களில் வந்து கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக இருக்கும். சரிங்க சார். ஏன்னா அங்கே வந்து அரசியல் தலையீடுகள் அதிகம். வாரியத்தில் வந்து எப்பயுமே ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர் தான் அங்கே சேர்மனாக உட்காந்துட்டு இருப்பார். அங்கே வந்து பார்ஷாலிட்டி நிறைய பார்ப்பாங்க. வட்டம் சொன்னார், மாவட்டம் சொன்னார், எம்எல்ஏ சொன்னார், எம்பி சொன்னாருன்னா ஏற்கனவே 10 வருஷம் அப்ளிகேஷன் போட்டு ஒரு குடும்பம் நிராகரிக்கும். இதில் வந்து என்னவோ இன்ஃப்ளூயன்ஸில் வந்து அவங்க போட்டுருவாங்க, அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க நீதித்துறை நடுவரை அணுகிறதுக்கு போக முடியாது. ஃபினான்ஷியலாக சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பாட்டுக்கு அன்னடங்காச்சியாக இருப்பாங்க. அவங்க எங்கே கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்க. சார் தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. மாவட்டம் சார், கடலூர் மாவட்டத்திலிருந்து சிவராமன் கிருஷ்ணன் பேசுறேன் சார். என்ன புகாருங்கய்யா? கோவில் சம்பந்தமான ஒரு சம்பந்தமான டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டேன் சார். சரிங்க ஐயா, சொல்லுங்க. கோவில்ல வந்து பரம்பரை அலங்காவலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். அது நமக்கு அதை பத்தி தெரியல. சரிங்க. அந்த ஆப்ஷன் வந்து 63B அப்படிங்கறதுல வந்து பரம்பரை அலங்காவலர் உத்தரவு பெற்றிருக்காங்க. ஓகேங்க ஐயா. அது வந்து 1971ஆம் ஆண்டு பெற்றிருக்காங்க. சரிங்க ஐயா. அவங்க வாங்கினதுல இருந்து கோவில் வந்து திறக்கல, நட சாத்தி இருந்தது. இப்ப நாங்க 2013ல நான் வந்து வாழ்வாதார பிரச்சனை வெளியூர் போயிட்டேன். சரிங்க ஐயா. நான் திரும்ப ஊருக்கு வந்தோம்னா குலதெய்வம் எனக்கு வந்து குலதெய்வம். ஓகேங்க ஐயா. ஆனா அந்த பரம்பரை வாங்கினவங்களுக்கு அது குலதெய்வம் கிடையாது. சரிங்க ஐயா. பட் ஏதோ ஒரு காரணத்தால அவங்க பரம்பரை வாங்கிட்டாங்க. திரும்ப நாங்க வந்து அப்ப திறந்தோம். சரி, நாங்க தெரிஞ்சு போராடி தாலிமேல் பண்ணி தாசில்தார் ஆரியோலாம் வர வச்சு நாங்க வந்து கோயிலை திறந்தோம். அவங்க எல்லாம் அப்ப அதுக்கப்புறம் அந்த பரம்பரை வாங்கின பரம்பரை நாங்க தான் பரம்பரை, இது எங்க சொந்த கோயில் அப்படின்னு சொல்லி திரும்ப சாவி பொசிஷன் எடுக்க போகும்போது அப்ப தாசில்தார் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கு ஹெச்ஆர்என்சில, நீங்க அங்க போய் நிரூபிச்சு வாங்கிக்கோங்க, நீங்க யார் இந்த கோயிலுக்கு அப்படின்னு. ஹலோ. ஓகேங்க ஐயா, உங்களுக்கான தீர்வுக்கான வழிகள் நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். ஐயா, இந்த திருக்கோயில் வந்து எப்போ ஹெச்ஆர்என்சில கண்ட்ரோல்ல வந்தது? கண்ட்ரோல் இல்லை சார். 1971 சார். 1971ல அறிவிச்சிருக்காங்க சார், சென்னை துணை ஆணையர். சரி, எந்த வருஷத்துல? 1971. 71. இந்த பரம்பரை அறங்காவலர் வந்து அதுக்கு முன்னாடி அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்காரா? இல்ல சார், இல்ல சார், அப்படிலாம் யாரும் இல்ல சார். பட் அந்த அவங்க வந்து என்ன மாதிரி உத்தரவு வாங்கிருக்காங்க, ஐஎஃப்ஆர்னு ஒண்ணு இல்ல சார், இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர். சரி. அந்த இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர்ல வந்து எங்க தாத்தா பேர் இருக்குது, அதுல பங்காருக்கு. சரி. அந்த தாத்தாவுக்கு புள்ளன்னு சொல்லி அவங்க வாங்கிட்டாங்க. சரி, நீங்க அந்த பரம்பரை அறங்காவலர்ன்றது வந்து இப்ப பெரிய சாதாரண தனிப்பட்ட நபர்கள் கூட பரம்பரை அறங்காவலர்னு சொல்லிட்டு வருவாங்க. ஹெச்ஆர்என்சில கொடுக்கறதா இருந்தா அது விதிகளுக்கு உட்பட்டு தான் வரணும். அது சம்பந்தப்பட்ட நீங்க இணை ஆணையாளருக்கு என்ன பண்ணுங்க, இணை ஆணையாளருக்கு இன்னும் உதவி ஆணையாளர் 2 பேரும் ஒரு மாவட்டத்தில் இருப்பாங்க. ஜாயின்ட் கமிஷனர் ஹெச்ஆர்என்சி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹெச்ஆர்என்சி, இந்த 2 பேருக்கு வந்து இந்த பரம்பரை அறங்காவலர் வந்து எப்படி அவருக்கு வழங்கப்பட்டது, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதுன்ற ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005ன்னு ஒன்று இருக்கு. அந்த சட்டத்தின் கீழே ஒரு 10 ரூபாய் கோர்ட் ஸ்டாம்ப் ஒட்டி நீங்க இந்த நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு நிமிஷத்துல நல்லா கேட்டுட்டேன் சார். நான் முதல்ல கூட செஞ்சது எனக்கு பரம்பரை கொடுங்க அப்படின்னு அந்த ஐஎஃப்ஆர் நான் காமிச்சு கேட்டேன். சரி. நாங்க வந்து அது வந்து பரம்பரை நிர்வாகம் சார்ந்து போச்சு, நாங்க அவர் தான் வாழ்க்கை டிக்ளேர் பண்ணிட்டோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. டிக்ளேர் பண்ணது நீங்கள் அப்பீல் போகலாம். அது வந்து அவருக்கு தவறான முறையில் தவறான ஆவணத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க, அதை நான் அப்ஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீதி பேராணை தொடரலாம். இல்லைன்னா இங்கே சென்னையில் வந்து உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34ல் இந்து அறநிலைத்துறை ஆணையாளர் இருக்காரு. அங்கேயே வந்து நீங்கள் நேரடியாக வந்து அப்பீலுக்கு வரலாம். 1971 உத்தரவு இப்ப அப்பீல் போகலாமான்னு எப்போ வேணாலும் போகலாம். அந்த பரம்பரை அறங்காவலர் என்பது இந்து அறநிலைத்துறைக்குட்பட்ட ஒரு பதவி.
அது வந்து நிர்வகிக்கிறதுக்கு வந்து நிர்வாகத்தில் இருக்கு. ஏன்னா கேஷ் அண்ட் கேரின்ற மாதிரி அது வந்து நிதி சார்ந்த ஒரு பதவியா இருக்கிறதுனால அது நிதி இல்லைன்னு சொன்னா HRNCல யாரு பரம்பரை அரங்காலுக்கு போக போறாங்க? கண்டிப்பா சார். அந்த வரவு செலவு அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிறதுனால தானே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்காக தான் இந்த பதவிக்கெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது. சரியா? கண்டிப்பா. அதனால நீங்க ஆணையாளர் இந்து அறநிலைத்துறை ஆணையரகம், உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000 முகவரிக்கு நீங்க நேரில் போக முடியலனா கூட பதிவு தபால் ஒப்புதல் அட்டையினுடைய என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ அதெல்லாம் வச்சு நீங்க புகாரா கொடுங்க. அதே போல தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசு செயலாளர் இந்து அறநிலைத்துறை தலைமைச் செயலகம் சென்னை 6,09,000 அவருக்கு நீங்க அப்பீல் போகலாம். சிவில் சூட்டுக்கு போலாங்களா? இல்ல, முதல்ல நீங்க துறைக்கு நீங்க அனுப்பி அவங்க என்ன பதில் சொல்றாங்கறத கேட்டுட்டு அதன் பிறகு நீங்க போனீங்கன்னா அவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கேஸுக்கு கொஞ்சம் இது ஈஸியா இருக்கும். அதனால இந்து சமய அறநிலைத்துறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை ஆணையாளர் அண்டு உதவி ஆணையாளர் 2 பேருக்கும் கொடுங்க, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கொடுங்க. அதே போல இங்க வந்து ஆணையாளருக்கும் அரசு செயலாளர் HRNCக்கும் கொடுங்க. அப்ப வந்து ஏற்கனவே தப்பான ஒரு உத்தரவு வாங்கி நம்ம வந்து மேல்முறைக்கு போகலாம். தாராளமா போகலாம். தப்பான உத்தரவு வழங்கி இருக்காங்கன்னு உங்களோட ஆதாரம் இருந்தா அதை சேலஞ்ச் பண்ணலாம். கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். திரு கரு ஜெயக்கண்ணன் சார், உங்கள்கிட்ட மற்றொரு கேள்வி. இப்போ வந்து கருணை அடிப்படையில் வந்து பணி வழங்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும் எப்படி சார்? கருணை அடிப்படையில் வழங்குவது வந்து அரசு மற்றும் அதிகாரிகள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ அவங்களுக்கு வந்து சலுகை செய்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. ஓகே சார். ஏற்கனவே சட்டமாக்கப்பட்டு அது வந்து தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு நடைமுறையில் இருந்து. அப்போ அரசு வேலையில் இருக்க ஒருத்தர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை மாதங்களுக்குள்ள உங்களுக்கு வேலை கொடுக்கணும் சார்? அதாவது இப்போ என்னன்னா குறிப்பிட்ட கால வரையறையில் இப்போ உங்களுக்கு மைனராக இருப்பாங்க சில நேரங்களில். ஓகே சார். பிள்ளைங்க வந்து அந்த மனைவிக்கு வந்து அதற்கான உங்களுக்கு இப்போ கணவர் இறந்துடுறான்னு வைங்களேன், மனைவிக்கு அதற்கான கல்வி தகுதி இல்லைன்னா இப்போ பிள்ளைகளுக்கு வரலாங்க, பிள்ளைங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்க சார். அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா சற்று காலதாமதம் ஆகும். ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கருணை அடிப்படையிலான மனுக்களை ஓராண்டிலிருந்து 3 ஆண்டுக்குள் பரிசீலனை பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நடைமுறையில் இருக்கு. சரிங்க சார். ஆனால் வந்து அரசு காலதாமதம் அதிகாரிகளின் காரணமாக நிறைய ஆகுது. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கப்படுறது. அப்போ அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கு அதிகமாகவும் நிறைய பேர் வேலை கிடைக்காம அவங்க அடுத்து யார் அணுகணுங்கிறது கொஞ்சம் தெளிவாக அவங்க முறைப்படி பார்த்தீங்கன்னா கருணை அடிப்படையில் கிடைக்கும் அந்த பணியில் கிடைக்கும் போது அதற்கான கடிதம் வாங்கினதுக்கு பிறகு அந்த துறை சார்ந்து உயர் அதிகாரிகளை பார்க்கணும். உயர் அதிகாரிகள் வந்து அந்த மனு மேல பரிசீலனை பண்ணா நீதிமன்றத்தில் உடனடி அணுகலாம். ஓகே, அப்படி பரிசீலனை பண்ணலனா அடுத்து என்ன சார்? உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டு இந்த மாதிரி எங்களுக்கு கருணை அடிப்படையிலான பணியை தாமதப்படுத்துகிறார்கள், அதை வந்து உடனடியே உத்தரவுடனே நீதிமன்றம் உடனே அந்த வழக்குகளை போய் எடுக்கிறாங்க. ஓகே சார். அதற்குன்னு தனியாக நீதிபதிகள் இருக்காங்க, அவங்க உடனடியாக அதற்கான உத்தரவு கொடுக்குறாங்க. கருணை அடிப்படையிலான பணிகளை உடனடியாக வழங்க கோரி ஏற்கனவே பல வழக்குகளில் தீர்ப்பு இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார், தகவலுக்கு நன்றி சார். டிசி ராஜேஷ் சார், உங்கள்கிட்ட மற்றொரு கேள்வி. இப்போது கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இளைஞர்கள் எல்லாமே வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஏஜென்சி அன்னைக்கு அவங்க என்ன வேலைக்காக போனாங்களோ அந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து தவறான ஏஜென்சி மூலிமா போயிட்டு அவங்களுக்கு விருப்பமில்லாத வேலை, அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இது குறித்து தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள். உங்கள் பெயர் சொல்லுங்கள், என்ன மாவட்டம்? நாங்க திருப்பூர் மாவட்டங்க, நாச்சிபாளையம் சொல்லுவாங்க. என்ன புகாருங்கம்மா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடு 10 நாள் தான் ஆச்சுங்க போகியத்துக்கு. சரிங்கம்மா. 2 வருஷம் ஃபார்ம் எழுதி இருக்கோம். சரிங்கம்மா. 10 நாள்லயே அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை, நாங்க காலி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா. அப்ப நான் வந்து சொன்னேன் 1 வருஷம் இருங்க, அதுக்குள்ள நான் வந்து உங்களுக்கு காலி பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறேன். ரூல்ஸ் பேசுறீங்களா, 3 மாசம் முன்னாடி சொல்லணும்னு சொல்லி இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. ஓகேங்கம்மா, உங்களுடைய தீர்வுக்கான விளக்கங்கள் நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். அம்மா, நீங்க அந்த அக்ரிமெண்ட் போட்டதுல வந்து தெளிவாதனமா கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் தானே கையெழுத்து போட்டிருக்கீங்க? ஆமாங்க சார், அப்படித்தாங்க சார் போட்டிருக்கோம். சரி, 2 பேர் கையெழுத்து போட்டதுல வந்து உங்களுக்கு தேவையான 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அதே இருங்க அதே போல் அவங்களுக்கு தேவையான அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கணுன்றது ரூலு. நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் 2 பேரும் கையெழுத்து போட்டதுனால சாட்சிகள் முன்னில. அப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ அவங்களுக்கு ஏதோ முடியாத சூழ்நிலை, வேற ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த இடம் பிடிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை வேற ஒரு இதை விட உங்களுக்கு வேற வசதிகள் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம். அதனால் அவங்க வந்து போகிறாங்க. நீங்கள் அவசரத்துக்கு பணத்தை வாங்கி செலவு பண்ணியிருந்தாலும் கூட
அவங்களாண்ட ஒரு டைம் கேளுங்க, நீங்க கொடுத்தீங்க. அதுதான் சார் கேட்டேன். ஒரு வருஷம் இல்லைன்னு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், அடுத்த ஆளை வச்சுட்டு தர்றேன் அப்படின்னு சொல்றேன். அதையே கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப அவசரமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் 3 மாதத்துக்குள்ள அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது தான் உங்களுக்கு உகந்தது. இல்லைன்னா அது சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு போக வேண்டியிருக்கும். காவல்துறைக்கு அவங்க போக நீங்க போங்க, தேவையில்லாத பிரச்சனையை உங்களுக்கு வந்து மன வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். அதனால 2 வருஷம் தானே நம்ம எழுது கரெக்ட். தவறுதல் வந்து எல்லாருக்குமே உண்டாச்சு. இப்போ திடீர்னு உங்களுக்கு தேவைப்படுது வந்து இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து வீடு பார்த்து தீபாவளி டைம்ல பதில் சொல்லாம இருந்தா, அப்புறம் இன்னொருத்தர் வர்ற டைம்ல இவர் வந்து வரேன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு இது வந்து இல்லம்மா தேவி, நீங்க நான் சொல்றது கொஞ்சம் உள்வாங்க. நீங்க 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டா தான் அது தீர்வு காண முடியும். இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன், நான் 2 வருஷம் பொறுத்து தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது நீங்களும் சொல்ல முடியாது. அதான் நீங்க உட்காந்து பேசுங்க, சிட்டிங்ல உட்காந்து பேசுனீங்கன்னா 2 பேரும் மிச்சலமா, நானும் உங்க பணத்தை வாங்கிட்டு வேற ஒரு இதுக்கு நான் ரொட்டேஷன் பண்ணிட்டேன், இப்போ இல்ல எனக்கு வந்து 3 மாசம் முடியாது, ஒரு 6 மாசம் கொடுங்கன்னு நீங்க எழுத்து மூலமா அவங்களுக்கு எழுதி கொடுங்க, நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா. அப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை தவிர்க்கலாம். இல்லைன்னா இதுல 3வது ஆள் உள்ள வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு உங்களாண்டே ஒரு கட்டிங் வாங்கிட்டு அவங்களாண்ட கட்டிங் வாங்கிட்டு போலீஸ்ல 2 பேரும் அலைய வேண்டியது. சரிம்மா, நல்லதுமா. நீங்க இல்ல நான் ஞாயிற்றுக்கிழமை அங்க திருப்பூர் வரேன், திங்கட்கிழமை கலெக்டர் ஆபீஸுக்கு வாங்க, நேரில் உங்களுக்கு தீர்வுக்கு இன்னும் விஷயங்களை நான் சொல்றேன். நன்றி நன்றி நன்றி. ஆமா, திங்கட்கிழமை வருமா? திங்கட்கிழமை காலையில் 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ்ல இருப்பேன். ஓகேங்கம்மா, நன்றிம்மா. நீங்க திங்கக்கிழமை வந்து சாரை பாருங்க, அவங்க என்ன பண்ணணுங்கிறத தெளிவா உங்களுக்கு விளக்கி கூறுவாங்க. திரு கரு ஜெயக்கண்ணன் சார், உங்ககிட்ட மற்றொரு கேள்வி. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பொதுவெளியிலே வழக்கறிஞரை வந்து வெட்டி படுகொலை செய்கிறாங்க. இது குறித்து வழக்கறிஞர்களுக்கு என்னென்ன பாதுகாப்புலாம் இருக்குது, அது குறித்து விவரித்து சொல்லுங்கள் சார். அதாவது தொடர்ச்சியாக உங்களுக்கு நேற்று முதல் நாள் கூட பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. வழக்கறிஞர்களுக்கு வந்து இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. என்னென்னா பலவிதமான வந்து இப்போ முன்னாடி வழக்கறிஞர்கள் வழக்குகளை பார்க்கின்ற போது, ஏன்னா நீதிமன்றத்துக்குள்ளே வந்து வெட்டியிருக்காங்க. அப்போ நீதிமன்றத்துக்குள்ளே வரப்போ பாதுகாப்பு இல்லாமல் வெளியில காவலர்கள் வந்து பாதுகாப்பு செக் பண்ணி தான் இருக்காங்க. அதே மீறி எப்படி சார்? அதுதான் வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு வழக்குகள் நடத்தினோம்னா வழக்கறிஞர் அவருடைய பணியை செய்கிறாரு, கோர்ட்டில் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இப்போ வந்து எதிர் மனுதாரர்களும் மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கேஸ் நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க, ஓகே சார், இந்த கேஸ் எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் நடத்துறீங்க, இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் இருக்காங்க. சட்டப்படி வழக்கறிஞர்கள் யாரோ ஒரு தரப்புக்கு வழக்கறிஞர் ஆஜராகும் சார். அந்த அடிப்படையில் ஆஜராகும் போது இது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. இன்னொன்று இப்போ வந்து ஏற்கனவே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் வேண்டும்னு நீண்ட காலமாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க. மருத்துவர்களுக்கு எப்படி மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கிறதோ, ஏன்னா வழக்கறிஞர்கள் வந்து பொதுமக்களுக்கான பணிகள் இருக்கிறதுனால இந்த பாதுகாப்பு அவசியப்படுகிறது. அதற்கான வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வரணும். அகில இந்திய அளவிலும் இதை வந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இதை தவிர்ப்பதற்கும், பொதுவாகவே வந்து பொதுமக்களுக்கான பணிகளில் வழக்கறிஞர்கள் இருப்பதால் இது போன்ற காரணங்களால் உடனடியாக அந்த வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் வேண்டும். ஓகே சார், நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம் சார். டிசி ராஜேஷ் சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அது எதை பற்றி பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னா, பொட்டியம்மாளுங்கிறவங்க கட்டத்தேவன்பட்டி, உஸ்லம்பட்டி, மதுரை மாவட்டத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக பாதுகாப்பு திட்டம் மூலம் வந்து ஓய்வூதியம் பெறுவதற்காக ஆன்லைன் மூலமாக அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. எப்போனா 18/11/2023 அதுக்கு நம்பரும் இருக்குது. அதாவது இந்திய சிந்துப்பட்டி கிளையில் உள்ள மாதந்தோறும் 1200 வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து யார் சொல்லியிருக்காங்க? தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் உஸ்லம்பட்டி மாவட்டம், அங்கே இருக்க மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் 1/11/2023 31/10/2024 வரைக்கும் 1 வருடங்களாக எந்தவித தொகையுமே வந்து அவங்களுக்கு வழங்கலை. இது குறித்து அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன தீர்வு காணணுங்கிறதுக்காக அவங்க கடிதம் அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய விளக்கத்தை சொல்லுங்கள் சார். பெரும்பாலும் நம்முடைய புகார் பெட்டிக்கு தொலைபேசி இணைப்பு கிடைக்காதவர்கள் இது மாதிரி கடிதம் அனுப்புகிறாங்க. அது வரவேற்க வேண்டிய ஒன்று விஷயம். நம்மளும் வந்து இங்கே வரக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் அதுக்கான சட்ட ரீதியாக சமூக ரீதியான பிரச்சனைக்கு விடை சொல்கிறோம். அவங்க புகார் அனுப்புனவங்க நிகழ்ச்சியை பார்க்குறதில்ல. சம்டைம்ஸ் பார்க்காத நேரத்தில் என்ன ஆகுறாங்கன்னா திரும்ப ஒரு ரிமைண்டர் போடுறாங்க. ஆமாம் சார். அப்போ நம்ம நிகழ்ச்சி போட்டோம்னா தபால் போய் சேர்ந்து ஒரு 4-5 நாள் ஆகுதுன்னு சொன்னால் அடுத்து தொடர்ந்து பார்த்தா தான் அவங்களுடைய கடிதம் வாசிக்கப்பட்டதா தீர்வு காணப்பட்டதான்னு தெரியணும். அது வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் பதிவு பண்ணுறேன். தயவுசெய்து புகார் பெட்டிக்கு அனுப்புகிறவங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்கள் கடிதம் வாசிக்கப்பட்டதா தீர்வு காணப்பட்டதான்னு தெரியும். இப்போ இந்த சகோதரியை பொறுத்த வரைக்கும் 1200 ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்னா அந்த ட்ரிபிள்எஸ் தாசில்தார்னு சொல்லுவாங்க, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம். அதான் நீங்கள் சொன்னது
சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் சுசிலம்பட்டி. அவர் அந்த கடிதம் கொடுத்தாருன்னா அந்த கடிதத்தின் அடிப்படையில் அவங்க வந்து டெபாசிட் வந்திருக்கணும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய இது வந்து நிதி பற்றாக்குறை ரெவன்யூல இப்போ அதிகமாகிடுச்சு. ஓகே சார். இது மாதிரி முன்னாடி 1 இயர் இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது கிடையாது. 100% பார்வை இழந்தோர் இருக்காங்க இல்லையா, செவி இழந்தோர் இருக்காங்க இல்லையா, மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கு போய் சேரல. அப்போ சில நிகழ்வுல நாங்கள் என்ன பண்ணுறோம், இது மாதிரி இந்த ட்ரிபிள்எஸ் தாசில்தாருங்க போல நேரடியாக இருக்கும். அவருக்கு மேலே டெப்டி கலெக்டர்னு ஒன்று இருக்காரு. சரிங்க சார். இது கூடுதல் ஆட்சியர்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே, அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே சென்னை உள்பட 38 மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே இதுதான். அந்த வட்டாட்சியர் தனி சமூக பாதுகாப்பு திட்டம் அவர் தான் தரணும், சென்னை உள்பட. சரிங்க. அப்ப அவருக்கு மேல என்னன்னு கேட்டீங்கன்னா கூடுதல் ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் மாவட்ட அளவில் இருக்காரு. ஒரு தாலுக்காவில் 8 தாசில்தார் இருக்காங்கன்னா 8 தாலுக்கா ஆஃபீஸர் இருக்குன்னா அவருக்கு வந்து இவர் வந்து டெப்டி கலெக்டர் வந்து அவர் ட்ரிபிள்எஸ் அவர் பார்ப்பாருங்க. சரிங்க சார். இப்போ இவங்க என்ன பண்ணா அந்த படிநிலை இவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க கடிதத்துல அட்ரஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா நம்ம வாங்கிட்டு அவங்களோட தொடர்பு அவங்க நிகழ்ச்சி பார்த்துருந்தாலும் பார்க்கலனாலும் நம்ம அவங்களுக்கு தகவல் சொல்லிடலாம். ஓகே சார், தகவலுக்கு நன்றி சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் சத்யாதேவன். எந்த ஊர்மா, என்ன புகார்? சென்னை. சென்னை. இது அப்பாவோட அம்மா வந்து அம்மா பேர்ல இடம் எழுதி வச்சாங்க. சரிங்கம்மா. அது வந்து இப்ப என் பொண்ணுங்களுக்கும் பங்கு இருக்குமா அதுல? இருக்குங்கம்மா. இருக்குங்களா? அப்பாவோட இடம். ஓகேம்மா, இது குறித்து விரிவான விளக்கத்தை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். அம்மா உங்களுக்கு இடம்னா என்னம்மா, அதாவது காலி மனைங்களா இல்லை வயல் என்ன இருக்குமா? காலி வீடா இருந்தது. எங்க சென்னையில இருக்குங்களா? இல்ல திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்துல உங்களுக்கு காலி மனை இருக்கு, அது உங்க அப்பாவுடைய பேர்ல இருக்குங்களா? இல்ல அப்பாவோட அம்மா வந்து எங்க அம்மா பேர்ல எழுதி வச்சிட்டாங்க. சரி, மருமகள் பேர்ல எழுதிருக்காங்க. ஆமா, மருமக பேர்ல எழுதிட்டாங்க. சரிம்மா. உங்களுக்கு எங்களுக்கு பங்கு வருமாங்க? இல்ல, மருமகள் பேர்ல எழுதுறப்போ உங்க அம்மா பேர்ல இருக்கும்போது உங்களுக்கு அதுல உரிமை இருக்கே? இருக்குங்களா? இருக்கு. நீங்க அது உங்க சகோதரர் இருக்காரா? சகோதரர் 3 பேர் இருக்காங்க. இப்ப உங்க தாயார் இருக்காங்க தானே? இப்ப இருக்காங்க இல்லையா? அம்மா இல்ல. அப்ப அந்த சொத்துல நீங்க முறைப்படி பாகப்பிரிவினை பண்ணிக்கலாம். அம்மா இறந்துட்டாங்க. அதான் இப்ப அவங்க இல்லாதனால அவங்களுடைய லீகல் சர்டிஃபிகேட் அவங்களுடைய வந்து வாரிசு அடிப்படையில் நீங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு முறைப்படி அந்த சொத்தை பிரிச்சுக்கலாம். அப்படிங்களா? ஆமா, அது பிரிச்சுக்கிட்டாங்க. இப்ப வந்து அம்மா என்ன பண்ணிருக்காங்க, 2 அண்ணன் பசங்க பேர்ல எழுதிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இது பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க நீதிமன்றத்துல தான் வழக்கு போடணும். ஏன்னா வந்து அவங்க இருக்கும்போதே அதை மாத்தி எழுதி வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. உங்க தாயாருங்கிற முறைப்படி உங்களுக்கு உரிமை இருந்தாலும் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மாமியார் மூலமா வந்திருக்கு. நீங்க 2 விதமா வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பாட்டி சொத்தை வந்து உங்க தாயாருக்கு எழுதி வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்கலாம். இல்ல உங்க தாயார் சொத்தை வந்து உங்களுக்கு தெரியாம எழுதிட்டாங்கன்னு சொல்லி அப்படியும் கேட்கலாம். அப்படிங்களா? அது வந்து இப்ப அண்ணன் பசங்க பேர்ல எழுதி வச்சிட்டாங்க. அவங்களும் வந்து வித்துட்டாங்க. அதை விற்பனை பண்ணதுக்கு பிறகு நீங்க என்னமா பண்ண முடியும்? அதுக்கு முன்னாடியே ஏதாவது வழக்கு போட்டிருக்கலாம். நீங்க உங்க சகோதரர்கள்ட்ட தான் நீங்க வழக்கு போட்டு ஏதாவது உங்களுக்கு காம்பன்சேஷன் கேட்கலாம். எங்களுக்கு தெரியாம சொத்து வித்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சி எடுங்க. அதுக்கு நம்ம இது பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்க யாரோ ஒரு அட்வொகேட்டை பார்த்து அதற்கான முதல்ல லீகல் நோட்டீஸ் உங்க சகோதரர்களுக்கு கொடுங்க. எது இருந்தாலும் உங்க பிரதர்ஸ் பார்த்து கொடுத்தாதான் உண்டு. பாத்துங்க. நன்றி நன்றி. ஓகேங்கம்மா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ராஜேஷ் சார், நம்ம கடந்த அழைப்பாளருக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க எந்தெந்த ஏஜென்சியா அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் சார்? அதாவது ஒரு சினிமா திரைப்படம் ஞாபகம் வருது, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை இந்த வெளிநாட்டில். இப்போ என்ன நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்சியாளர்கள் வந்து இங்கே வந்து டிஜிட்டல் மயத்து வளரும் இந்தியாவாகிடுச்சு, வல்லரசு இந்தியாவாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. உள்ளார்ந்தபடி அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம நாட்டு இளைஞர்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு, அதுவும் தென்னகத்து இளைஞர்கள் படையெடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அது ஒரு கேள்வி தொக்கி நிற்குது. அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டால், இங்கே கிடைக்கக்கூடிய மனித வளங்கள், இங்கே இருக்கக்கூடிய உழைப்புக்கு வந்து மரியாதை இல்லைன்றதுனால கொஞ்சம் கூடுதல், அது ஒரு பேராசைன்னு சொல்லலாம் ஒரு விதத்தில். நிறைய பேர் இப்போ வட இந்தியர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் வந்து இங்கே கோல் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு துபாய் மாதிரி இருக்கு வட இந்திய இளைஞர்களுக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அப்ராட் கண்ட்ரிஸ் போனால் தான் தெரியுன்ற மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்கான முறையான லைசன்ஸ் எடுத்த மேன் பவர் ஏஜென்சிகளை அணுகணும். எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லைசன்ஸ் இருக்கு. இப்போ பத்திரம் எழுதுனா கூட அந்த பத்திரப்பதிவு எழுதுறதுக்கு அதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆமாம் சார். அதே போல் அந்த ஸ்டாம்ப் விற்கிறது கூட அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கு.
இப்போ அதுபோல் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது. இந்த மேன் பவர் வெளிநாட்டுக்கு ஆளுங்களை அனுப்புறதுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு அப்படி கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு மேன் பவர் ஏஜென்சி இருக்குது. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இது பண்ணி அது ரெனியூவல் பண்ணுறாங்க. அது மாதிரி ஏஜென்சிங்கிட்ட போகிறதில்ல. நான் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன், நான் துபாயிலேருந்து வரம்பா எனக்கு தெரியும் இவர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, இவர் போய் நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி சீப்பாக இருக்குது அமௌண்ட்டுன்னு நீங்கள் கொடுத்துட்றீங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஏமாற்றப்பட வேண்டிய சூழ்நிலை. பாம்பேயில் போயிட்டு இறக்கி விட்டவங்க எத்தனை பேர் இளைஞர்கள் இருக்காங்க. அங்கே போன பிறகு ஒட்டகம் கூட மேய்க்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அவங்க என்ன வேலைக்கு போனாங்களோ அது தவிர அப்படிலாம் இருக்கு. சாப்பாடு நிலைமை கூட பாண்டட் லேபர்ஸை விட கேவலமாக கொத்தடிமை விட கொடுமைப்படுத்துறவங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் இருக்குது லேடிஸுக்குலாம். ஹவுஸ்மேடு எம்ப்ளாயிஸை அழைச்சிட்டு போயிட்டு வீட்டு வேலை பண்ணிக்குன்னு கொத்தடிமையாக வச்சிருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணுதா தமிழ்நாடு அரசாங்கம் இது போல் மேன் பவர் கார்பரேஷனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் தனியாக வச்சிருக்காங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ சார். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. சாந்தி சார். எந்த மாவட்டம், என்ன புகாருங்கம்மா? சார் நாங்க வந்து ஈரோடு சார். சரிங்கம்மா. நாங்க 70 வருஷம் குடியிருக்கிறோம் சார். என்னங்கம்மா புரியல, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. 70 வருஷம் குடியிருக்கிறோம் சார். சரிங்கம்மா. இப்ப பேரோட பேர வந்து என்ன பண்றாங்க, உங்க சொத்து இல்ல, நீங்க வெளியே போகிட்ட குடியிருக்கிற ஊட்ட இருக்கிறாங்க சார். புரியல. இப்ப என்னன்னா போலீஸ். அம்மா நீங்க பேசுறது வந்து தெளிவா கேட்கல, பொறுமையா நிதானமா பேசுங்க. கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்கம்மா. இல்ல கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க. சரி சார், இப்ப பேசுங்க சார். எக்கோ வருது, நீங்க தொலைக்காட்சி பெட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க மேடம். நான் தள்ளி தான் சார் வந்துருக்கேன். தள்ளி தான் வந்து உங்க புகார்களை பொறுமையா சொல்லுங்க, அப்பதான் இங்க கேட்கும். பதட்டப்படாம பேசுங்க. சார் நாங்க ஈரோடுங்க சார். சரிங்கம்மா. நாங்க வந்து அது 70 வருஷமா குடியிருக்கிறோம். சரிங்கம்மா. பேரனோட பேரை வந்து உங்க மாமனோட பையன் பேரன். சரிங்கம்மா. அவங்க வந்து என்ன பண்றாங்க, நான் குடி இருக்கேன் ஆனா வீடு வந்து இது பேரன். நீங்க குடியிருக்க வீடு உங்க பேர்ல தான் இருக்குங்களா இடம்? இல்லைங்க சார், அது தாத்தா பேர்ல இருக்குது. பப்பா வந்து தாத்தா பேர்ல இருக்குது. ஓகேங்கம்மா, உங்களுக்கு இப்ப என்ன தீர்வு வேணும்? இப்ப என்னன்னா பையன் வந்து நம்ம குடியிருக்க வீட்டை இது போல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வு வந்து நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். அம்மா ஒண்ணும் இல்லம்மா, நீங்க இது சம்பந்தப்பட்டது வழக்கு ஏதாவது போட்டிருக்கீங்களா, கேஸ் ஏதாவது சிவில் கேஸ் போட்டிருக்கீங்களா? இல்லைங்க சார், நாங்க அதெல்லாம் போடல. நாங்க கொஞ்சம் ஏழைங்க சார், ரொம்ப ஏழை சம்பாதிச்சதான் சார். சரி, நீங்க இப்ப இருக்க சூழ்நிலைக்கு முதல்ல நீங்க எந்த மாவட்டமா சொன்னீங்க? ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்ட கலெக்டருக்கும் அங்க உள்ள எஸ்பி ஆபீஸுக்கும் ஒரு மனு கொடுங்க. இந்த மாதிரி நாங்க இத்தனை ஆண்டுகளா இருக்கிறோம், திடீர்னு வந்து எங்களை வெளியேற சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துட்டு இது சம்பந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு கையில செலவுக்கு பண்ண முடியலன்னா கூட உங்க ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா சட்ட உதவி முகாம் இருக்கு, சரிங்களா? அங்க மனு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டை இருக்கிறதுக்கும் இல்ல உங்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம், சரிங்களா? சரி. இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு நான் இப்ப பேசுறாங்க சார். அப்பாவும் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உங்க நம்பருக்கு வேணா நாங்க கால் பண்றோமா, சரிங்களா? ஓகேங்கம்மா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. ராஜேஷ் சார், நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு முன்னாடி இடைவேளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம், அதை வெளிநாட்டுக்கு போகிற இளைஞர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும். இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்க ஒரு ஏஜென்சி அணுகணும்னா அவங்ககிட்ட என்னென்ன ப்ரூஃப், இவங்க அரசு அனுமதி பெற்றவங்கிறத பார்க்கறதுக்காக என்னென்ன ப்ரூஃப்லாம் சார் இவங்க செக் பண்ணணும்? பொதுவாகவே அரசாங்கத்திலே வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது வேலை வாய்ப்புகளில். இப்போ அது என்ன பண்ணாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து தொழில்நெறி வழிகாட்டி மையம், அது பேரே தொழில்நெறி வழிகாட்டி மையமாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்ட அலுவலகத்துலேயும் வந்து மாவட்ட தொழில்நெறி வழிகாட்டி மையம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஇஓன்னு ஒருத்தர் இருப்பார். அங்கே இவங்க போனாவே போதும், இது மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், எனக்கு பாஸ்போர்ட்டு எல்லாமே இருக்குது, வீசா வேணும், எந்தெந்த நாட்டில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால் அந்த மேன் பவர் கார்பரேஷன் தனி எம்ப்ளாய்மெண்ட்டு அதில் இங்கே இருக்குது ஒரு யூனிட். அதில் போனாவே அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, பட்டியல் எடுத்து தருவாங்க. இது அரசு துறை மூலம் போனோம்னா நமக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், நமக்கும் செக்யூரிட்டி இருக்கும். அது ஒரு நிகழ்வு. அது அவங்களுக்கு அப்படி போக முடியலன்னு சொன்னால் கூட திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்னை உள்பட எல்லா மாவட்டங்கள்லையும் மக்கள் குறை கேட்பு கூட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் நடத்துகிறார். அப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வழிகாட்டி நெறிமுறை அலுவலரும் அங்கே வருவார்.
அப்போ இவங்க ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்கலாம். இது மாதிரி வந்து எனக்கு பாஸ்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் வந்து அயல் நாட்டு பணிக்கு போகிறது இருக்கேன், நான் இந்த ப்ரொஃபஷனல் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு மேன்ஷன் இருக்காருன்னா நான் கொத்தனார் பணி எத்தனை வருஷம் அனுபவம், எனக்கு அதனால் உரிய வழிமுறை வழிகாட்டுதல் கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாவே போதும். சரிங்க சார். அதில் அந்த பாஸ்போர்ட் ஜெராக்ஸு, அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு கார்டெலாம் இணைச்சி கொடுத்தாவே அவங்களே அவங்கள கூப்பிட்டு வந்து வழிகாட்டி நெறிமுறையில் கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் கொடுத்து அதில் பதிவு பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுற மாதிரி இவங்க முன்னுரிமை பதிவேட்டில் பதிவு பண்ணி அந்த வெளிநாட்டிலேருந்து சிலருக்கு வந்து அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு டைரெக்டாக என்ன போட்டு கேட்பாங்க, இவ்வளோ எம்ப்ளாயிஸ் எங்களுக்கு தேவை இந்த பணிக்கு, லேபருக்கு இவ்வளோ தேவை, கார்பெண்டருக்கு இவ்வளோ தேவை அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அது குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் இவங்களோட பதிவு பண்ணுங்க, இவங்க டெபிட் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ இவங்க மூலமாக ரெக்ரூட் ஆகிறப்ப நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இது ஒன்று. அதே போல் இல்லை நான் ப்ரைவேட் செக்டர்லேயே பார்க்குறேன், இப்போ மேன் பவர் தனியாக இருக்காங்கன்னா அவங்களாண்ட போனால் அவங்க வந்து பதிவாயிருக்கா, அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்றது பார்க்கணும். அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஹோம் மினிஸ்டருக்கே வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அவங்க. அதே போல் தமிழ்நாடு அரசாங்கத்திலே அனுமதி வாங்கியிருக்கணும். இப்படியெல்லாம் வாங்கியிருக்கான்னு பார்த்துட்டு அதன் பிறகு போகணும். அது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கூட அந்த மேன் பவர் கார்பரேஷனை பற்றி டீட்டெயில் தெரியலன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மேன் பவர் கார்பரேஷன் அலுவலகம் சார்ந்த காவல் நிலையத்தில் போய் விசாரிக்கலாம். ஓகே சார். அப்போ அவங்க விசாரிக்கிறப்ப துறவு சேனலில் வந்து அவங்களுக்கு அதுக்கான தேவை அடிப்படை தகவல் தெரிஞ்சிடும். அந்த அடிப்படை தேவையின் பிறகு போனாங்கன்னா இவங்க ஏமாற்றப்படுறதுக்கோ இல்லை வந்து திரும்ப முடியாமல் பாஸ்போர்ட்டை பிடிங்க வச்சுட்டு எத்தனை பேர் அகதிகளாக இருக்காங்க. கொடுமையிலும் கொடுமை இது. இந்த நிகழ்வுலாம் தவிர்க்கிறது தயவு செய்து வந்து அரசாங்கத்தில் சரியான வழிகாட்டுதல் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவங்க போனால் நல்லது. ஓகே சார், நன்றி சார். கரு ஜெயக்கண்ணன் சார், உங்கள்கிட்ட மற்றொரு கேள்வி. இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகிற இளைஞர்கள் வந்து அவங்க என்ன வேலைக்காக போனாங்களோ அந்த வேலை பார்த்தா ஓகே, மற்றபடி வந்து அங்கே வந்து வேறொரு வேலைக்கு விட்டு இந்த மாதிரி டார்ச்சர்லாம் நிறைய அனுபவிக்கிறாங்க. அவங்க சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும்னா என்னென்ன நடவடிக்கை சார் எடுத்துக்கணும்? முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்முடைய இந்திய வெளியுறவு அமைச்சகம் இருக்கிறது இல்லையா, அங்கே உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தங்களுக்கான வந்து இந்த மாதிரி ஏஜென்சி சார்பாக வந்த பணிகளுக்கு ஒரு சிலர் வந்து குறிப்பிட்ட இடத்துல அடைச்சி வச்சு வேலை இது மட்டுமே இருக்கு, அவங்க இதையும் தாண்டி அப்ப எப்படி சார் அதுதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முழுமையா பார்க்க வேண்டியது ஏஜென்சி. அதாவது திடீர்னு அங்கே மாற்றுறாங்கன்னா ஏன்னா அவங்களுடைய செய்திகள் வெளியில வராத வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆமா சார். அதை வந்து அவங்க குடும்பத்தாரோ மற்றவங்களோ நம்ம இந்தியாவில் உள்ள நம்முடைய அந்த நாட்டிற்குரிய வெளியுறவு அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம், இல்லை அங்கு அவர்களே ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளலாம். சார் தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. அல்தாப் சார். உங்க மாவட்டம் என்ன புகார் சொல்லுங்க? வடசென்னை மாவட்டம் சார். என்ன புகாருங்க ஐயா? புகார் வந்து இது வீடு கேட்டு மனு கொடுத்துருந்தேன் மாவட்ட ஆட்சியர் கிட்ட. சரிங்க ஐயா. அங்க இருந்து 10 நாள் கழிச்சு கொடுத்த மாற்றம் லெட்டர் அனுப்பிச்சாங்க. சரிங்க ஐயா. உங்க இது நீங்க என்னென்ன ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுங்க. சரிங்க ஐயா. இது வருமான சர்டிபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து எஃப்டி சர்டிபிகேட்டு. சரிங்க ஐயா, பதட்டப்படாம பொறுமையா பேசுங்க. அது வந்து எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்க சொன்னாங்க. சரிங்க ஐயா. எடுத்துன்னு வந்து கொடுத்து நம்ம கொடுத்து ஒரு மாசம் கழிச்சு இது சிஎம் கால்ல இருந்து மெசேஜ் வந்தது. சரிங்க ஐயா. அவங்க மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்க. நீங்க வந்து உங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தொடர்பு கொள்ள நீங்க வந்து சிஎம் கால் நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி. ஓகேங்க ஐயா. சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்டோம். அங்க இது நம்ம காமராஜர் சாலையில குடிசமாற்று வாரியம். சரிங்க ஐயா. அங்க போய் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, இது கேன்சல் பண்ணிட்டோம் சார். அப்படிங்களா? ஆமா, கேன்சல் பண்ணிட்டோம். இந்த சிஸ்டம் வந்து நீங்க திருப்பி புதுசா எழுதி கொடுங்க. நீங்க புதுசா எழுதி கொடுத்தீங்களா? எழுதி கொடுத்து சார், எழுதி கொடுத்தாச்சு சார். எழுதி கொடுத்து திருப்பி இங்க நம்ம மாவட்ட ஆட்சியர் கிட்ட போய் எழுதி கொடுத்தா அவங்க என்ன சொல்றாங்க, திருப்பி கேன்சல் பண்ணியாச்சு இந்த மனு சொல்லி சொல்லிட்டாங்க சார். அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்களா? ஆமா சார். ஓகே. சிஎம் கால்ல கேக்குதுங்க சார். சிஎம் காலுக்கு போன் பண்ணா அவங்க என்ன சொல்றாங்க, மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி டவுட் இருந்தா அந்த துறைக்கு போன் பண்ணி கேட்டுக்குங்க. நீங்க அங்க போய் கேட்டா உங்க மனு நீங்க இது பண்ணுங்க. கொஞ்சம் பேசுறத கேளுங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கான விரிவான விளக்கத்தை வந்து நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவா. கேட்டுங்க. சரிங்க சார். அசோக் தானே? அல்தாப் சார். அல்தாப். சரி, நீங்க இந்த குடிசை மாற்று வாரியத்துல அங்க சேப்பாக்கத்துல போய் கொடுத்தீங்க இல்லையா? ஆமாங்க சார். அங்க யார் சேர்மன் கொடுத்தீங்களா இல்ல செயலாளர் கொடுத்தீங்களா? தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல அங்க நம்ம விசாரப்படி அண்ட இருக்கு சார். அது சம்பந்தப்பட்ட ஒன்னார்பேட்டை சம்பந்தப்பட்டு அங்க இருக்கு. அங்க எல்லா ப்ரூஃபும் கொடுத்தோம். கண்காணிப்பு பொறியாளர் அங்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஏதாவது அத்தாட்சி கொடுத்திருக்காங்களா? அத்தாட்சி லெட்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. எங்க குடிசை மாற்று வாரியத்துல இருந்து வேசார்பாடுல இருந்து வந்ததா? இங்க 5 காமராஜர் சாலையில இருந்து வந்ததா?
இல்ல இங்க இருந்து வந்தது இது நம்ம வேசாரப்படையில இருந்து வந்தது. அதுல என்ன சொல்லிருக்காங்க? அவங்க இந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, எல்லாம் எஃபிடவிட் சர்டிபிகேட், வருமான சான்றிதழ், மாற்றுத்திறனாளி ஜெராக்ஸ். ஓ, நீங்க மாற்றுத்திறனாளியா? நீங்க மாற்றுத்திறனாளிங்களா? ஆமாங்க சார், ஒய்ஃப் மாற்றுத்திறனாளி. எத்தனை சதவிகிதம்? 55. சரி, ஓகே. இப்போ நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க அது கொடுத்தீங்க இல்லையா, கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்ததுக்கு கேன்சல் சொல்லிட்டாங்க உங்களுக்கு? ஆமா, மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மெசேஜ் வந்துட்டாங்க, சிஎம் கால்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல இந்த 1100 என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புனதை வந்து கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணுவாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல திங்கட்கிழமை கொடுக்கிற கோரிக்கை மனு அத்தனையும் வந்து இந்த முதலமைச்சர் தனிப்பிரிவு இந்த நம்பர்ல பதிவாயிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் உடனே. ஆமாங்க சார், ஒரு மாசம் ஆயிடுச்சு சார். ஆமா, அந்த மெசேஜ் வந்த பிறகு சம்பந்தப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நீங்க போய் பாருன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமாங்க சார். அந்த 1100க்கு நீங்க போன் பண்ணது என்ன சொன்னாங்க? நீங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு போய் பாருன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, சம்பந்தப்பட்ட துறைக்கு அங்க போனா கேன்சல் பண்ணிருங்க. அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கூட மனு கொடுக்க தேவையில்ல, சிங்காரவேலர் மாளிகை நீங்க போக தேவையில்ல. சரிங்க சார். இப்ப நம்ம 5 காமராஜர் சாலையில் தான் இந்த வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அதாவது குடிசை மாற்று வாரியம் அலுவலகம் இருக்கு, தமிழ்நாடு ஹெட் ஆபீஸா தான். ஆமாங்க சார். அங்க இருந்து ஒரு 4 பில்டிங் தள்ளி போனீங்கன்னா அங்க மாற்றுத்திறனாளிகள் ஆணையாளர் அலுவலகம் இருக்கு. ஆமாங்க சார். லேடி வெலிங்டன் சீமாட்டி வளாகம்னு சொல்லிட்டு. சரிங்க சார். உங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனி கோர்ட்டே இருக்குங்க அங்க. சரிங்க சார். அதனால நீங்க ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்தது, முதலமைச்சர் கொடுத்தது, குடிசை மாற்று வாரியத்துக்கு கொடுத்த மனு நகல்கள்லாம் எடுத்துங்க. அதே போல உங்களுக்கு அந்த 1100 வந்த சிஎம் ஹெல்ப்லைன்ல இருந்து வந்த அந்த இதுவும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. சரிங்க சார். எல்லாத்தையும் எடுத்துட்டு திங்கட்கிழமை ஒரு ஒயிட் ஷீட்ல ஃப்ரம் டு போட்டு, ஃப்ரம் உங்க வீட்டம்மாவுடைய அட்ரஸ் போட்டு, சரிங்க சார், 2 வந்து ஆணையாளர் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையம், லேடி வெலிங்டன் சீமாட்டி கல்லூரி வளாகம், காமராஜர் சாலை, சென்னை 6,05,000 எழுதி, சரிங்க சார், இப்ப நீங்க புகார் பெட்டியில என்ன பதிவு பண்றீங்களோ அதெல்லாம் வரிசைப்படுத்தி எழுதி அந்த ஆவணங்கள்லாம் இணைச்சு, சரிங்க சார், அங்க ஆணையாளர் அலுவலகத்துக்கு உங்க ஒய்ஃபை அழைச்சிட்டு போக முடிஞ்சா அழைச்சிட்டு போங்க, இல்லாட்டினா நீங்க அந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு நீங்க போய் கொடுங்க. சரிங்க சார். அது யாராச்சும் நம்ம படிப்பறிவு அவ்வளவு இல்ல சார், யாராச்சும் எழுத. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல தோழர். நீங்க வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்க நம்பர் வாங்கிட்டு எப்படி மனு எழுதுறது, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா? இருக்குங்க சார், இந்த நம்பர் தான். சரி சரி, நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் வாட்ஸ்அப்ல எப்படி மனு எழுதுறது உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை காப்பி பண்ணி நீங்க அப்படியே எடுத்து போய் அங்க கொடுங்க. அங்க இருந்து பரிந்துரை பண்ணாங்கன்னா உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் இருக்கணும். வருமான சர்டிபிகேட் இருக்கணும், ஜாதி சர்டிபிகேட் இருக்கணும். அதே போல ஒரு வருஷம் கேன்சல் இது ஆயிடுச்சு சார், ஒரு வருஷம் ஆயிடுச்சு மனு கொடுத்து. 6 மாதம் இல்ல, வருமான சான்று 6 மாதத்தான் செல்லும் தோழர். அதனால நீங்க ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணி வாங்கிட்டு அது கூட இணைக்கிறது நல்லது. அப்படிங்களா? எஃபிடவிட் சர்டிபிகேட் சார். எதுங்க? எஃபிடவிட் சர்டிபிகேட், அதான் இது கோர்ட்ல கொடுப்பாங்களே சர்டிபிகேட். அஃபிடவிட் இதுக்கு தேவையில்லைங்க. அஃபிடவிட்ன்றது தேவையில்லை. ஏன்னு கேட்டா மாற்றுத்திறனாளிக்குன்னு அதுக்குன்னு இவ்வளவு பர்சன்டேஜ்னு இருக்குது எல்லாத்துக்கும். அதனால தான் நீங்க மாற்றுத்திறனாளி ஆணையாளரை பார்த்து கொடுக்க சொல்றேன். சரியா? சரிங்க சார், சரிங்க சார். இந்த மனு பத்தி நீங்க வரி பண்ணதாலும் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எப்படி எழுதுனேன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி தரேன். சரியா? நன்றி சார். நன்றி. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் வந்து மற்றொரு கடிதம் குறித்து பார்த்தலாம் சார். எங்கேருந்து அனுப்பிடுறேன்னா, கிருஷ்ணசாமி அவங்க செங்காடுங்கிற பகுதியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்களோட செங்காடுன்னு மட்டும்தான் சார், கோவை மாவட்டத்தில். அதாவது 3 சின்னசாமியோட அவங்க பையன் வந்து சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பாவுக்கு வந்து சொத்துல பங்கு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் சின்னசாமி அவருடைய தந்தை மாரப்போயன், சின்னசாமி தம்பி, இவங்க எல்லாம் வந்து சொத்தை ஏமாத்திட்டாங்க. அதாவது கடை இதெல்லாம் இருக்குது, நாங்கள் வந்து கடன் வாங்கியிருந்தோம். அப்போ வந்து இது எப்போ பார்த்தீங்கன்னா 80 பக்கம் சொல்கிறாங்க வாங்கியிருந்தோம். ஆனால் இவங்க எல்லாமே இவங்க ஒருத்தர் மட்டுமே இந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஏமாத்திட்டாங்க. இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது லீகல் ஒப்பீனியன் வழக்கறிஞர் சொன்னா நல்லா. ஓகே சார், நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் சார். அதாவது இப்போ அந்த குறிப்பிட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அவர்கள் மேல் நடவடிக்கைகளுக்கு நம்ம அதை தொடர்பு என்றிருந்தால் அதை. ஓகே சார், ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். காலர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் என்ன, மாவட்டம் என்ன, புகார்? சார், என் பேர் சாம்பல், தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். என்ன புகாருங்க ஐயா? புகார் வந்து நான் என்ஆர்ஐ குவைத்தில் இருந்தேன் நான். சரிங்க ஐயா. ஒரு 5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அங்கே வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. சரிங்க ஐயா. அதுக்கு வந்து எனக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்காம குவைத் கவர்மெண்ட் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்க ஐயா. எனக்கு அதுக்கு நீதி வேணும், அதுக்கு உண்டான. ஓகேங்க, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழியில் நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார்.
இது சம்பந்தப்பட்டது ஏதாவது ஏற்கனவே மனு கொடுத்துருக்கீங்களா சார் நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல? நானும் கலெக்டருக்கு கொடுத்துருக்கேன், நம்ம எம்எல்ஏ சார் இருக்காருல்ல அவருக்கு கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் எம்எல்ஏ வர்றாங்க? எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இருக்காருல்ல, சரி, அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காரு. கொடுத்துருக்கீங்க, மனு கொடுத்துருக்கீங்க. ஆமா, அவருக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் சிஎம் சாருக்கு அனுப்பியிருக்கேன். அப்புறம் என்ஆர்ஐ செல்லுக்கு அனுப்பியிருக்கேன். அப்புறம் மதத்துன்னு சொல்லிட்டு ஒரு டெல்லி இது இருக்குது. இல்ல இப்ப நீங்க பாதிக்கப்பட்டு இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? அதாவது 2014 பாதிக்கப்பட்டு எனக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கலங்கிறீங்களா? எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுக்கல. என்ன காரணம்? உங்களுக்கு ஏதாவது ஆவணங்கள் ஏதாவது அதுல சரியா இல்லையா, இல்ல நீங்க அதுக்கானதை கொடுக்கலையா? ஆவணங்கள் A to Z கரெக்டா இருக்குது நம்ம. பிறகு என்ன காரணத்தினால உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல? இல்ல, கேர்லெஸ். அவங்களுதான் கேட்கணும், ஏன் சார் இந்த மாதிரி எடுக்கல? மோடி வந்து அவர் போறாரு, எல்லா நாட்டுக்கும் போறாரு. இல்ல அரசியல் வேணாம் சார், அரசியல் வேணாம். உங்க பிரச்சனை மட்டும் பேசுவோம், சரிங்களா? இந்த பிரச்சனை தான். அதுதான், அதாவது நம்ம பிரச்சனை, நீங்க போயிட்டு வெளிநாட்டுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதற்கான இதை மட்டும் பேசுவோம். இப்போ உங்களுக்கானதா ஆவணங்கள் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு எதுவுமே நடவடிக்கை எடுக்கலங்கிறீங்க இல்லையா? சார், எங்கேயுமே போய் கைக்குலுக்கி பேசுறது பெரிய விஷயம் இல்ல. நமக்கு உண்டான கஷ்டங்களை வந்து அவங்க வந்து. சரி சார், நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உங்களுக்கு இது சம்பந்தமா பேசுறோம். ஓகே. நிகழ்ச்சி கலந்தமைக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்தர்கள். மற்றொரு கடிதம் குறித்து பார்த்துருவோம் சார். யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து இந்த கடிதம் வந்திருக்கு. சுப்பிரமணிய ராஜன்கிறவங்க அனுப்பியிருக்காங்க. பொதுநலன் கருதி அனுப்பியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமசாமி கார்டன், கேப்ரன் கால் மேல்நிலைப்பள்ளி அருகே வந்து ஒரு பள்ளம் இருக்குது. அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சா வந்து நிறைய தண்ணி தேங்கியதுனால விபத்தில் ஏற்படுது. இது குறித்து விபத்து தொடரும் பலகையும் வச்சுருக்காங்க. பட் ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்வரின் முகவரி துறைக்கும் ஆன்லைனில் மனு செய்தும் பெண்டிங்கில் தான் இருக்குது, பின்பு எதுவுமே வந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து என்ன சார் அவங்களுக்கு அடுத்து யார் அணுகணுங்கிறத சொல்லுங்கள் சார். அவர் மாநகராட்சியில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். நம்ம மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்டதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட இந்த சாலையெல்லாம் பார்க்கக்கூடிய செப்பனிட வேண்டியது அந்த கார்பரேஷனில் ஒரு விங்க இருக்குது, சாலைத்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த பாதிக்கப்பட்ட மனுதாரர் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மாநகராட்சி மேயர் அல்லது ஆணையாளருக்கு மனு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா திங்கட்கிழமை கலெக்டர் ஆபீஸ் கொடுக்கலாம். ஓகே, அந்த கடிதத்தில் இன்னும் மேலும் பல புகார்லாம் அது நம்ம பார்த்துட்டு அது முடிஞ்ச பிறகு அதை நம்ம வாசிக்கலாம். அவர் இன்னொன்று சொல்லியிருக்கார் வந்து, நாங்கள் வந்து தொடர்பு கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் வந்து தொடர்பு கொள்ளன்ட்டு. பட் ஆனால் நீங்கள் வந்து அவங்க தொடர்பு கொள்வாங்க, அந்த டைம் வந்து நீங்கள் எடுக்கிறது இல்லை, இல்லை வந்து அந்த பகுதிக்கு வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் எடுக்கிறதில்ல. அதனால் வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணாதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். ராஜேஷ் சார் அவர்கள் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தொடர்பு கொண்டு விரிவான விளக்கங்களை தருவார். அதில் இன்னொரு சமாச்சாரமும் நம்ம சொல்லிடணும். ஓகே சார். ஒரு 100% மாற்றுத்திறனாளி திருவற்றியூர்ல இருந்து ஒரு தோழர் நமக்கு போட்டிருந்தாரு புகார் பெட்டிக்கு. சரிங்க சார். அது நம்ம மக்கள் வழிகாட்டி இயக்கம் மூலமா நம்ம ஆளுநர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து எல்லாமே எடுத்தோம் அந்த உதவித்தொகைக்காக. ஓகே. அவருக்கு ஒரு மனு நம்ம பதிவு தபால் அனுப்பியிருந்தோம். அந்த முகவரியில் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருச்சு. அதன் பிறகு சம்பந்தப்பட்ட துறைங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அவரை கூப்பிட்டு இருக்காங்க, அவர் போலன்னு சொல்லிட்டு நமக்கு பதில் வந்திருக்கு. அதன் பிறகு ஒரு சில மாதங்கள் கழிச்சு அந்த தோழரே லைன்ல வந்தாரு. அப்ப நான் கேட்கிறப்ப அவர் போனை கட் பண்ணிட்டார். அப்படி வந்து வருத்தமா இருக்கு. இது ஒரு நிகழ்வு. அதனால வந்து சில சமயத்துல கூப்பிடுறதுக்கு நமக்கு டைம் இல்லாம போறது உண்டு, தவறுது உண்டு தான். நம்மள மனுஷன் தானே. ஆமா, அதனால இவருங்க சில இதுங்கெல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சு போன உடனே உட்காந்து பேசுறது உண்டு. எனக்கு சில தவிர்க்க முடியாத காரணம் தள்ளி போறது. அதனால வந்து அவங்க தவறுதலா எடுக்க வேண்டாம், நம்பிக்கை தளர விட வேண்டாம் என்பதை நம்ம தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது போல இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு வந்து தாயகம் திரும்பியோருக்காக ஒரு ஆணையாளர் வந்து சென்னை எழிலகத்துல இருக்காருங்க. ஓகே சார். அந்த தாயகம் திரும்பியோர் இதுக்கு இந்த பாதிக்கப்பட்ட இந்த ஆக்சிடென்ட் ஆனார் இல்லைங்களா துபாயில், அந்த தோழர் வந்து அந்த துறைக்கு ஒரு தகவல் கிடைக்கலாம். அவருடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நம்ம தகவல் சொல்லிடலாம். அந்த முகவரிக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். அதே போல் அந்த எம்பசிக்கு வந்து இங்கே சென்னையில் இருக்குது, அந்த எம்பசி ஒரு கடிதம் கொடுக்கலாம். மாநில மனித உரிமை ஆணையம் ஒன்று இருக்குது, அந்த ஆணையம் கூட அந்த எம்பசிக்கு ரெஃபர் பண்ணலாம். அதனால் அந்த தோழர் வந்து விரக்தி அடையாமல் இந்த நிகழ்ச்சி பார்த்துருந்தாருன்னா ஒரு கூடுதல் தகவலை அதை நம்ம பதிவு பண்ணுறோம். ஓகே சார், நன்றி சார். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ராஜேஷ் சார் அழைத்து உங்களுக்கான பிரச்சனைக்கான புகார்களுக்கான தீர்வு அவர் வழங்குவார். அழைப்பாளர் ஒருத்தர் லைன்ல இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. உங்கள் பெயர் சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ. உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. மணி. எந்த மாவட்டங்க ஐயா? திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம். என்ன புகாருங்கம்மா?
புரியல. என்ன புகாருக்காக கால் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் டிவி பெட்டியை தள்ளி வந்து பேசுங்கம்மா. சரிங்க. டிவியை பார்த்து பேசாதீங்க. நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது, நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்காது. சரிங்களா? டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணில இருந்து கூப்பிடுறீங்க. சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன? கேக்குதுங்களா? ஹலோ, உங்க புகாரை சொல்லுங்க ஐயா. ஐயா, அம்மாவுக்கு முதல் பொண்ணு. கொஞ்சம் பதட்டப்படாம பேசுங்க. எங்க தாத்தாவோட சொத்து. சரிங்க ஐயா. எங்க தாத்தாவோட சொத்து எங்க அம்மாவுக்கு தான் சேரும். முதல் பொண்ணு. சரிங்க ஐயா. உங்களுடைய ஓகே, அழைப்பாளர் வந்து கட் பண்ணிட்டாங்க. நீங்க பேசணும்னா உங்கள் புகார்களை தெரிவிக்கணும். டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க, இல்லைன்னா டிவி விட்டு தள்ளி வந்துருங்க. அப்போ தான் அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும், நாங்கள் பேசுறது வந்து உங்களுக்கு கேட்கும், நீங்கள் பேசுறது எங்களுக்கு கேட்கும். சரிங்களா? தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சார், நம்ம வந்து நிறைய பார்த்துட்ருக்கோம். இப்போ நீதிமன்றங்களை வந்து ஒருத்தர் உள்ளே வரணும்னா நிறைய பாதுகாப்புகள்லாம் இருக்கும். அதே மீறி ஒருத்தர் உள்ளே வராங்கன்னா அப்போது என்ன மாதிரி அவங்க ஆல்ரெடி வந்து ஏதோ வழக்குக்காக வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, இல்லை என்ன மாதிரி நீதிமன்றங்களை சுற்றி என்ன பாதுகாப்புலாம் இருக்குது? இப்போ உயர்நீதிமன்றம்லாம் பார்த்தீங்கன்னா சிஏஎஸ் அப்படின்னு மத்திய அரசினுடைய தொழில் பாதுகாப்பு பிரிவின் கீழே வந்துருச்சு. சரிங்க சார். அதனால நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எல்லாரையுமே வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க. உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இதே மாதிரியான ஒரு நிலை எல்லா மாவட்ட நீதிமன்றங்களிலும் வேண்டும் அப்படிங்கிறது வேணும். சென்னை நீதிமன்றங்களும் ஏற்கனவே இருக்கு. மற்ற மாவட்டங்களில் கொஞ்சம் இது சம்பந்தமான கொஞ்சம் கவனமா இல்லை. இப்போ இந்த நிகழ்வுக்கு பிறகு அங்கேயே வந்து உடனடியாக பண்ணணும்னு உயர்நீதிமன்றத்தின் மூலமா சொல்லியிருக்காங்க. மாவட்ட நீதிமன்றங்கள் தோறும் பாதுகாப்பை பலப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸ்கேனிங் மிஷின் மூலம் ஏதாவது ஆயுதங்கள் எதுவும் எடுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. சரிங்க. மற்ற கேள்வி உங்ககிட்ட, அதாவது இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய அழைப்பாளர் வந்து இந்த இறப்பு சான்றிதழ்லாம் வாங்கணும், ஆனால் 20 வருஷம் 30 வருஷம் ஆயுமே நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி வாங்கறதுக்காக என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது சார்? இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கார்பரேஷன் லிமிட்டாக இருந்தால் மாநகராட்சி நீதிமன்றங்கள் தனியாக இருக்குது. அதில் வந்து பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் வழங்குறதுக்கு உத்தரவு வாங்கிக்கிட்டு இருந்தோம். அதை பிறகு எடுத்துட்டாங்க. இப்போ நேரடியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் மூலமாக வழங்கப்படுறது. கார்பரேஷனாக இருந்தால் அது கார்பரேஷன் லிமிட்டில் வருது. இப்போ இதை வந்து பழைய மாதிரி ஒரு நீதிமன்றத்தின் மூலம் கொடுத்தா கொஞ்சம் உத்தரவுகள் வந்து உடனடியாக வழங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது இப்போ அதிகாரிகள் மட்டத்தில் போனதுனால கொஞ்சம் தாமதமாகுது. எந்த சான்றிதழாக இருந்தாலும் ஒரு வாரத்திலிருந்து 15 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும்ங்கிறது ஏற்கனவே உத்தரவு இருக்கு. ஓகே சார். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போ ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனை, அவங்க அடுத்தது வந்து அணுக வேண்டிய முதல் நம்பர் யார் சார்? இப்போ நிலம் சம்பந்தப்பட்ட பிறகு எதுன்னு இருக்கு இல்லையா, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வயல் சம்பந்தப்பட்டது. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே. பத்திரம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் பத்திர பதிவுத்துறைக்கு போகணும். ஓகே சார். பட்டா சம்பந்தப்பட்டதுன்னா வருவாய்த்துறைக்கு போகணும். இடப்பிரச்சனை, சிவில் பிரச்சனைகளா இருந்தா இது சம்பந்தம்னா உங்களுக்கு முதல்ல அவங்க அணுக வேண்டியது தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகளை தீர்த்துக்கணும்னா அதற்கான அந்தந்த நீதிமன்றங்கள் சார்ந்து சட்ட உதவி முகாம்கள் இருக்கு இல்லையா, அந்த மையங்களை அணுகலாம். அப்படி இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு தான் போகணும். ஓகே சார். ஓகே சார். அடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதிகமாக விவாகரத்து வழக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு புரிதல் இல்லாமனால நிறைய வழக்குகள் வருதா? என்ன மாதிரி வந்து கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்க சார்? இல்லை, இப்போ விவாகரத்து வழக்குகளை பொறுத்தவரை அந்த தனிப்பட்ட கணவன் மனைவியோட அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் கீழே தான் செய்கிறாங்க. இது வந்து இன்றைக்கு அதிகமாக இருக்குங்கிறத விட என்னென்னா மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கு. ஓகே சார். முன்னாடி வந்து அதிகமாக நமக்கு விவாகரத்துக்கு சம்மந்தமாக தெரியாது. இப்போ தெரியும்போது இப்போ பொதுவாகவே கணவன் மனைவிகளுக்குள்ள அவசரப்பட்டு சில நேரங்களில் முடிவு எடுத்துடுறாங்க. சரிங்க சார். சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்ட 8 நீதிமன்றம் இருக்குது. ஓகே. 8 நீதிமன்றம் கூட அதுக்கான பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தேவைப்படுற அளவுக்கு இருக்காங்க. ஓகே. இன்னொரு செய்தி என்னென்னா ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மகளிர், அதாவது குறிப்பாக குடும்ப நல நீதிமன்றங்களில் இந்த குடும்ப நல வழக்குகளை பதிவு செய்வதற்கும் அது சம்மந்தப்பட்ட வழக்கு நடத்தணுமே அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்குது. ஓகே சார். சிறப்பு நீதிமன்றங்கள் நிறையா போட்டால் கூட அது வந்து வழக்குகள் அதிகமாகிட்டே இருக்குது. பொதுவாக கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பேட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க சார். தேவிங்க சார். பக்கத்துல சவுண்டா இருக்குமா, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா? சரி. இப்பங்க சார். சொல்லுங்கம்மா, என்ன மாவட்டம், என்ன புகார்? சார், நான் வந்து ஈரோடுங்க சார். என்ன புகாருங்கம்மா? சார், இது மாதிரி அம்மாவோட வீடுங்க சார். சரிங்கம்மா. அவங்க வந்து அவங்களோட அம்மா வீடு, அது என்ன சொத்துங்க சார், பொது சொத்து, இன்னும் யாருக்கும் பிரிக்கல. சரிங்கம்மா.
நான் கரண்ட் பில்லு ரசீது எல்லாமே அந்த வீட்டு ரசீது எல்லாமே அதுலதான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோங்க சார். சரிங்கம்மா. வீடு கொஞ்சம் சரி பண்றதுனால நாங்க கொஞ்சம் வாடகை வீட்டுல இருக்கிறோம். அந்த வீடு இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும். சரிங்கம்மா. இந்த பொது சொத்துல இருக்கவங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க அவங்க எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்க என்னங்கிறாங்க, வீடு நாங்க இடிச்சு நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். சரிங்கம்மா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழி நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். இது சம்பந்தமா புகார் கொடுத்துருக்கீங்களாமா? நாங்க வந்து இது எல்லாமே இப்ப பட்டாக்கு அப்ளை பண்றதுனால நாங்க கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லாம் கொஞ்சம் இல்லம்மா, கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு கேக்குறேன். அதாங்க சார் இப்ப இந்த சண்டே வர சொல்லி இருக்கிறாங்க. சரி, அதனால நாங்க குடுக்கலான்ட்டு போறோம் சார். முதல்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா. ஏன்னா அது வந்து உங்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைனாலும் உடனடியே நீங்க புகார் கொடுங்க. அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். தாமதப்படுத்தாம கொடுங்க. வேறங்க சார், வேற ஏதாச்சும் ஐடியா இருக்காங்க சார்? வேற என்னன்னா, நீங்க இது சம்பந்தமா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது உதவினா கலெக்டர் ஆஃபீஸில் தான் மனு கொடுக்கணும். அப்படியாங்க சார்? உங்களுக்கு எந்த மாவட்டம்? ஈரோடுங்களா? ஈரோடுங்க சார். ஈரோடு மாவட்ட கலெக்டர்கிட்ட வர திங்கக்கிழமை இது சம்பந்தப்பட்ட ஒரு புகார் மனு கொடுங்க. அவங்க அழைச்சி விசாரிப்பாங்க. அப்படியாங்க சார்? ஆமா ஆமா. சரிம்மா, நன்றி. ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி கலந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். ராஜேஷ் சார், நம்ம குடிநீர் பிரச்சனை பார்த்துட்டோம், சாலை பிரச்சனை பார்த்துட்டோம். இப்போ கழிவுநீர் பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது மூலயமா வந்து மழைக்காலங்கள் வரப்போகுது. இதில் டெங்கு அந்த மாதிரி நோய்கள்லாம் வரப்போகுது. மக்கள் வந்து என்ன விழிப்புணர்வாக அதை எடுத்து எப்படி தற்காத்து கொள்ளணுங்கிற விழிப்புணர்வு சொல்லுங்கள் சார். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 நீர் வழித்தடங்கள் சொல்லுது. ஓகே சார். அது எல்லாமே வந்து கடலில் தான் போய் கலக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட டிவிஷன்கள், 15க்கு மேற்பட்ட மண்டலங்கள். சென்னையுடைய பாப்புலேஷன் குறைந்தபட்சம் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கும் ஒரு கோடி பேர். டெய்லி வந்து போகிறவங்க ஒரு 50 லட்சம் பேர். ஆக மொத்தம் 1.5 கோடி பாப்புலேஷன் இங்கே இருக்குது. ஆனால் இந்த இது வந்து நீங்கள் சொல்கிற இந்த சிவரேஜ் லைன்ஸ் வந்து 100% வந்து எல்லாமே வந்து இது மாதிரி ஓப்பன் பேஸில் தான் விடுறாங்க, இல்லீகலாக விடுறது. சரிங்க சார். இப்போ அப்படி விடுறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகாதாரங்களை நம்மளே வந்து உருவாக்குறோம், சுகாதார கேடுகள். இப்போ சென்னை ரிவரில் வந்து அடையாறு ரிவர் போகுது. சரிங்க. அதில் ஒரு 240 கிராமங்கள் வழியாக போகிறதுனா அந்த 240 கிராமத்து மக்கள் வந்து அவங்களுடைய கழிவுகளை எல்லாம் மனித கழிவு உள்பட இந்த ஆற்றில் தான் விடுறாங்க. இது வந்து அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு பட்டவர்த்தனமாக தெரியும். அதே போல் உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி நிர்வாகத்துக்கும் தெரியும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு அழைப்பாளர். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் நன்றி பண்ணுங்க. என்ன மாவட்டம், என்ன புகார் சொல்லுங்க? ஈரோடு மாவட்டங்க. என்ன புகாருங்க? புகார் வந்து இது அப்பா பூமிக்கு பத்திரம் ஒண்ணு இல்லைங்க. சரிங்க ஐயா. பத்திரம் இல்லை. நாங்க அனந்த 3 பேர் அதை பாகு பிரிக்கணும் 2 ஏக்கராவே. சரிங்க ஐயா. அதுக்கு ரெக்கார்டு ஒண்ணும் இல்லைங்க சார். ஓகேங்க, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கு நம்முடைய சட்ட ஆலோசகர் தீர்வு வழங்குவார். ஐயா, இப்போ உங்க சொந்த அதாவது உங்களுக்குலாம் நீங்க சுமூகமா பிரிச்சுக்கிறீங்க தானே? ஆமாங்க, 3 பேர் இந்த 2 ஏக்கரை பிரிக்கணுங்க. அதான் 3 பேருக்கு உள்ள மாதிரி சுமூகமா பிரிச்சுக்கிறீங்க. ஆமாங்க. பத்திரம் ஏற்கனவே உங்க அப்பா வழியில இல்ல, பத்திரம் எதுவும் இல்ல? பத்திரம் ஒண்ணும் இல்லைங்க சார். வரியெல்லாம் கரெக்டா கட்டுறீங்களா? வரியெல்லாம் கட்டிட்டு தான் இருக்குங்க. சரி, நீங்க புதுசா ஒரு டாக்குமெண்ட் தாங்க போடணும். உங்களுக்கு இடையில வந்து பாக பிரிவினை செஞ்சுக்கிறதா புதிதா வந்து நீங்க அங்க ஒரு வழக்கறிஞரை பாருங்க. சரிங்களா? சரி. ஒரு அட்வொகேட்டை பார்த்து உங்களோட இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் சொல்லுங்க. புதுசா ஒரு டாக்குமெண்ட் போட்டு அதை உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? சரிங்க. அது உடனடியாக பண்ணுங்க. அது 610 கால் நம்பர் போட்டாலுமே வரமாட்டேங்குது சார். என்ன வரமாட்டேங்குது உங்களுக்கு? பத்திரத்துக்கு நகல் வர மாட்டேங்குதுங்க, பத்திரம் இல்லை. பத்திரம்னா உங்க தந்தையார் அந்த பத்திரத்தை சொல்றீங்களா? ஆமா, பத்திரம் இல்லாத நகலுக்கு 610 கால் நம்பர் போட்டா நகல வர மாட்டேங்குதுங்க. இப்போ நகல் வந்து அதில் இருக்காது, பழைய ரெக்கார்டுங்கிறதுனால இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது சம்மந்தமான உங்களுக்கு தேடுதலுக்கு தனியாக வந்து நீங்கள் ஒரு ஃபீஸ் கட்டி கேட்கணும், கட்டணம் கொடுக்கணும். அந்த பத்திரப்பதிவு தர உங்கள் அலுவலகத்திலேயே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த பகுதியில் கொடுங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அந்த பத்திரத்தை தேடி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி சார், சரி. நன்றி. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி தேவைப்பட்டா உங்களுக்கு நாங்களும் கூட கால் பண்ணுறோம். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நம்ம நேயர்களுடைய புகார்களுக்கான தீர்வுக்கான வழிகளை வழங்கிய சட்ட ஆலோசகருக்கும் சமூக ஆர்வலருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.
நேயர்களை உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டுமென்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 044421100066 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி ராஜ் தொலைக்காட்சி நம்பர் 32 போயஸ் 2வது தெரு தேனாம்பேட்டை சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நேயர்களை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.